வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? தமிழில் பகுதி ஆவண இலக்கியத்தில் சில கேள்விகள் தினமும் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். தினமும் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஷார்ட்ஸில் உள்ள கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியான பதில் மலைபடுகடாம். யார் சரியான பதில் சொன்னீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து, கண்டன் ஜனநாதன் என்ற பட்டப்பெயர்கள் பெற்றவர் யார்? விசயாலய சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜன். இதில் ராஜராஜன் தான் சரியான பதில். ராஜராஜ சோழன் தான் கண்டன் ஜனநாதன் அப்படின்ற பட்டப்பெயர்லாம் இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என கூறியவர் யார்? இது ஒரு திருக்குறள். அப்போ திருக்குறளை கூறினவர் யாருன்னா திருவள்ளுவர். அடுத்தது, திரி என்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறி. பொருந்தாத சொல்லு தான் கேட்டிருக்காங்க. விளக்கு திரி, திரித்தல் 4. இதில் 4ன்றது தான் பொருந்தாதது. ஏன்னா திரின்றதுக்கு 3ன்றது ஒரு பொருள் இருக்குது, 4ங்கிறது இல்லை. அப்போ இதுதான் தவறானது. கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்கள் எத்தனை? இது உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்.